வணக்கம் மக்களே. சினிமா திரையுலகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ரசிகர்களால் எத்தனையோ பிரபலங்கள் கொண்டாடப்பட்டு திரையுலகத்தில் ஜாம்பவான்களாக வலம் வந்திருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு சில தகவல்கள் கடைசி வரைக்கும் ரசிகர்களுக்கு தெரியாமலே போயிருக்கு. அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில் நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் 50களின் காலகட்டங்களில் தமிழ் சினிமா திரையுலகத்தினுடைய தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராகவும் சிறந்த பாடகராகவும் நடன கலைஞராகவும் வலம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சவர் தான் நடிகர் சந்திரபாபு. சந்திரபாபு அப்படின்னு சொன்னாலே அவருடைய சிரிப்பூட்டக்கூடிய அந்த ஒரு முகமும் அவருடைய அழகான குரலும் அந்த குரலுக்கேற்ப அவர் ஆடக்கூடிய நடனமும் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சினிமா திரையுலகத்தில் எந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்தாரோ அதே அளவுக்கு அவருடைய குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சந்திரபாபு அவர்களை பற்றி சொல்லணும்னா, தமிழ் சினிமா திரையுலகத்தில் 1947ஆம் ஆண்டு தன அமராவதி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக அடியெடுத்து வச்சார். அடியெடுத்து வச்ச குறிப்பிட்ட காலகட்டங்களிலே பார்த்தோம் அப்படின்னா முன்னணி நடிகராக வலம் வர ஆரம்பித்தார். 1950களின் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய நட்சத்திரங்களாக உருவாக்கிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் ஆகியோரினுடைய பல திரைப்படங்களில் நடித்து சிறந்த நகைச்சுவை நடிகராக வலம் வர ஆரம்பித்தார். சபாஷ் மீனா அப்படிங்கிற திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 வேடங்களில் தாங்கி நடிச்சிருப்பார். அதில் ஒரு வேடத்தில் சரோஜா தேவியை இவங்களுக்கு இணையாக நடிச்சிருப்பாங்க. அதே போல் புதையல் திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா கதாநாயகன் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இணையாக நடித்து அசத்தியிருப்பார். அந்த காலகட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா சென்னை தமிழ் அப்படின்னு சொல்லப்படுற மெட்ராஸ் பாஷையை பேசுகிறதுல ரொம்பவே கை தேர்ந்தவராக இருந்திருக்காரு. அவருடைய நடிப்பிற்காகவும் பாடல் திறமைக்காகவும் பிரத்யேகமாக ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய நடிப்பில் வெளிவந்த அன்னை, குமாரராஜா, புதையல், பாதகாணிக்கை, நாடோடி மன்னன், கவலை இல்லாத மனிதன், அடிமைப்பெண், புதுமை பித்தன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. ஒரு சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் அவருடைய திரைப்படங்களில் இவருடைய தனித்துவமான குரல் மூலமாக நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல்களுக்கு இவர் கொடுக்கக்கூடிய நடன அசைவுகள் இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்களாக கொண்டாடப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உனக்காக எல்லாம் உனக்காக, பம்பர கண்ணாலே, கோவா மாம்பழமே, கல்யாணம் வேண்டும் வாழ்வில், பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது, புத்தியுள்ள மனிதரெல்லாம், நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு எத்தனையோ பாடல்கள் இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்களினுடைய ஃபேவரட் பாடல்களாக இருந்துகிட்டு இருக்கு. காலம் கடந்தும் இன்றைக்கு வரைக்குமே சந்திரபாபு அவர்களினுடைய பல திரைப்பட பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கு. இப்படி என்னதான் சினிமா திரையுலகத்தில் கொடிகட்டி பறந்தாலும் நடிகர் சந்திரபாபு அவர்களினுடைய சொந்த வாழ்க்கையானது ரொம்பவே மோசமான சூழலில் தான் சந்தித்தது. அவருடைய திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தார். அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவமானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு. நடிகர் சந்திரபாபு அவர்கள் ஷீலா என்கிற பெண்மணியை 1958ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் இவங்க பிரிவதற்கு முன்னால் அவருடைய மனைவி ஏற்கனவே தற்கொலை செஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலானது இப்போ ரசிகர்கள் மத்தியில் வெளிவந்து ரொம்ப பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்திரபாபு அவர்கள் தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு நாள் இரவில் திருமணத்திற்கு முன்னால் சில பெண்கள் கூட அவருக்கு தொடர்பு இருந்ததாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. தன்னுடைய கணவர் இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெள்ளந்தியாக இருந்த ஷீலா அவரும் வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் ஷீலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருமணத்திற்கு முன்னாலேயே இவங்களுக்கும் 2 இளைஞர்களோட தொடர்பு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே சந்திரபாபு அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. கோபத்தில் கொந்தளிச்சு ஷீலாவை அந்த அறையில் இருந்து வெளியே தள்ளி கதவை பூட்டிக்கிட்டாராம். ஷீலா எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்காங்க, அவங்க கதவை திறக்கவே கிடையாது. இதுக்கப்புறமா தற்கொலை செஞ்சுக்கிறது தான் ஒரே முடிவு அப்படின்னு முடிவு செஞ்ச ஷீலா அவருடைய முடிவை சந்திரபாபு அவர்களினுடைய மதிப்பிற்குரிய ஒரு இயக்குனரான கே. சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட சொல்லிட்டு தற்கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அதே போல் இயக்குனர் கே. சுப்பிரமணியம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தற்கொலை செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க. உடனடியாக பதறிப்போன கே. சுப்பிரமணியம் சந்திரபாபு அவர்களினுடைய வீட்டுக்கு வந்து ஷீலா அவர்களை சமாதானப்படுத்தி அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் தங்க வச்சிருக்காரு. மறுநாள் சந்திரபாபு அவர்களை சந்தித்து உனக்கு ஒரு நியாயம், உன்னுடைய மனைவிக்கு ஒரு நியாயமா, நீ செய்வது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருக்காரு. ஆனால் சந்திரபாபு அவர்கள் எதுக்குமே பிடி கொடுக்காததுனால ஒரு கட்டத்தில் நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போலயே ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபுவும் ஷீலாவும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க தனித்தனியாக வாழ்க்கையை நடத்தினாங்க. அதுக்கப்புறமா சந்திரபாபு அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி போச்சு, அவருடைய இறுதி காலகட்டத்தில் மதுவுக்கும் புகைப்பழக்கத்திற்கும் எத்தனையோ விதமான அடிமையாகி ரசிகர்கள் மத்தியில் அவருடைய நன்மதிப்பை இழந்து கடைசியில் பரிதாபமான முறையில் உயிரிழந்து போனார் சந்திரபாபு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஜெமினி கணேசன் அவர்களினுடைய 3வது மனைவியான சாவித்ரி அவங்க கூட இவருக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு எத்தனையோ தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் சந்திரபாபு அவர்களினுடைய மனைவி பற்றி இதுவரைக்கும் ரசிகர்களுக்கே தெரியாத ஒரு தகவலானது வெளிவந்து ரொம்ப பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு.
இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.